நாம் இன்னைக்கு ரெகுலராக செய்யக்கூடிய 3 விதமான சட்னி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல கட் பண்ண 1 கப் தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சோன்னா மிக்ஸி ஜார் சூடாகும், அதனால் சட்னியோட டேஸ்ட் மாறும். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது மிக்ஸி ஜார் சூடாகாது. அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை சட்னி மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் போல் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் போல் புதினா இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் நல்லா சுருண்டு வந்ததும் இதில் கொஞ்சம் புளியும் கூடவே கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பு சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னி மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 3வதாக தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடியாக வதங்கினதும் நம்ம இப்போது 2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம்.
தக்காளியும் வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது காரம் புளிப்பெல்லாம் ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிடும். நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப் டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ட்ரைகலர் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.